He who is not with me is against me, and he who does not gather with me scatters. லூக்கா 11:23. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறச் செய்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இன்று ஜெபமாலை மாத திருவிழாவாக மாதத்தின் முதல் வெள்ளியாக இந்த நற்கருணை ஆராதனையை துவக்கியிருக்கிறோம். ஜெயம் தரும் மாலை ஜெபமாலை. ஆண்டவருடைய இதயத்தின் அன்பை சுவைத்து பாருங்கள், எவ்வளவு இனிமையானது என்று ஆராதனையின் பொழுது பாடினோம். இந்த ஆராதனை தொடர்ந்து நடைபெறுகிற திருப்பலி இவைகளிலே நாம் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்து பல வகைகளில் பங்கேற்பவர்களையும் ஒன்றிணைத்து ஒரே குடும்பமாக ஆண்டவருடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசீர்வாதம் பெற செபிப்போம். If you abandon yourself to Him by giving Him your faith in Him and submission to Him, you will receive the benefit of His skill and will become God's perfect work. But if you resist Him and flee His hands, then the cause of your incompletion will remain not in Him but in you who have not obeyed. Saint Irenaeus of Lyons. நம்பிக்கையோடு உன்னையே அவருக்கு கையளித்தால் ஆண்டவரது கைத்திறனின் அனுகூலம் பெறுவாய், அவரது நிறைவான பணியாக மாறுவாய். மாறாக அவரை எதிர்த்து அவர் கரத்தினின்று விலகிச் சென்றால் நீ முழுமையடையாததற்கு காரணம் அவர் அல்ல, கீழ்ப்படியாத உன்னில் உள்ளது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு வித்தை காட்டுகிறவன், கயிறு மேலே நடப்பவன் தன்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு கயிறு மேலே நடக்கிறான். எல்லாம் கை தட்டுகிறார்கள். பிறகு அவன் சொல்லுவான், இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் யாராவது உங்கள் குழந்தையை கொடுங்கள், அதை நான் பத்திரமாக கயிறு மீது நடந்து அடுத்த பக்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். ஒருத்தரும் கொடுக்க மாறல. கண் முன்னால் பார்த்தார்கள், அவன் ஏற்கனவே தன் குழந்தையை அவன் பத்திரமாக அடுத்த பக்கம் கொண்டு போய் சேர்த்தான். ஆனால் அவரவர்கள் குழந்தையை கொடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. என்ன செய்வானோ, ஒரு வேலை போட்டுட்டா என்னத்துக்கு ரிஸ்க்கு, ஆகவேதான் கொடுப்பதற்கு மனமில்லை. அதே போன்றுதான் இறைவனிடம் நம்முடைய எண்ணத்தை அல்லது நேரத்தை, சிந்தனையை கொடுப்பதற்கு தயங்குகிறோம், மயங்குகிறோம், மறுக்கிறோம். அல்லது என்னத்துக்கு ரிஸ்க்கு, எல்லாரையும் போல இருப்போமே என்ற ஒரு அசமந்தத்தனம். அவைகள் அல்ல. ஆண்டவர் பால் இருக்கக்கூடிய தன்மையானது நாம் எப்பொழுதும் அத்தகைய ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் விவேகத்தோடும் வேகத்தோடும் செயல்பட வேண்டும். அந்த ஞானத்தை தருபவர் இறைவன். எனவே தீயவைகள் ஒரு பக்கம், நல்லவைகள் ஒரு பக்கம். எதை நான் முக்கியமாக தேர்ந்தெடுக்கிறேன்? நல்லவைகளையா தீயவைகளையா? நல்லவைகளை என்றால் துணிந்து செயல்பட வேண்டும். தீயவைகளை நான் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதற்கு என்னுடைய ஒப்புதலோ என்னுடைய சார்தலோ இருத்தல் கூடாது. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். ஆகவே இந்த தீயவைகளை, சாத்தானுக்குரியவர்களை, அதனுடைய வலைகளை, அவைகளினால் கட்டுப்பட்டு இருப்போம் என்றால் அவைகளிலிருந்து நம்மை விடுவித்து கொள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் மட்டுமே அது சாத்தியமாகும். philosophy can reform, only Jesus can transform என்று நாம் கேட்டிருக்கிறோம். We Christians are members of the body of Christ. Saint Teresa of Avila, அந்த டிவியில் அந்த படத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய படம். அந்த படத்துக்குள்ளே நாம் எல்லாம் இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, we are the body of Christ, இயேசு கிறிஸ்துவினுடைய அங்கங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் உடலின் அங்கத்தினர். Sin scatters us, Christ gathers us. பாவம் நம்மை பிரிக்கிறது,
கிறிஸ்து நம்மை ஒன்று சேர்க்கிறார். ஆகவே நம்முடைய ஆன்மீகத்தில் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருப்பதற்கு ஒரு சவால் நிறைந்த வாழ்க்கையை ஏறெடுக்க நான் துணிவாக இருத்தல் வேண்டும். அதை நான் முழுமையோடு ஏற்றுக்கொள்ளுதலும் வேண்டும். ஏதோ கடமைக்காகவோ வேண்டா வெறுப்பாகவோ அல்லது எல்லோரும் செய்கின்றார்கள் நானும் செய்கிறேன் என்கின்ற வகையில் அல்லாமல், நான் எனது குடும்பம் என்றும் ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக இருப்போம் என்று வேதத்தில் சொல்லி இருப்பது போல வாழ வளர ஆண்டவரிடம் செபிப்போம். முழந்தால் இருப்போம். Lord Jesus, be the ruler of my heart and the master of my home. May there be nothing in my life that is not under your lordship. ஆண்டவராகிய இயேசுவே, என் இல்ல தலைவராகவும் இதய அரசராகவும் இருப்பீராக. உமது ஆளுகைக்கு உட்படாத எதுவும் என் வாழ்வில் இல்லாமல் இருப்பதாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீ தாமே இந்த நற்கருணையிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தின் முதல் வெள்ளி காலையிலே நாங்கள் உம்முடைய திருப்பாதத்தை நாடி தேடி வந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எம்எல்ஏ சார்ந்த அனைத்தையும் உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருளும். உம்முடைய தெய்வீக கதிர்வீச்சால் எம்மை தொட்டு எம்மிடம் இருக்கக்கூடிய அல்லாதவைகள், தீமைகள், தீங்கு, தீவினை, சாத்தானினுடைய பல வகையான மயக்கும் பாவ வலைகளிலிருந்து எம்மை காப்பாற்றும், விடுவித்தலிடம், கட்ட வைத்து போகவிடும். இன்னும் நாங்கள் உமக்கேற்ற மக்களாக உமது குரலை கேட்டு நடக்கின்ற ஆடுகளாக இருக்க செய்திருளும். தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பல இடங்களில், அருகில், வெகு தொலைவில், உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று பல வகையில் உம்முடைய அருளை ஆசிரை வாஞ்சையோடு கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற மக்கள் உங்களை ஆசீர்வதியும். எத்தகைய தடங்களும் இல்லாமல் உமது அருளை பெறுவதற்கு என்றும் நாங்கள் விளைவோமாக, முயற்சி செய்வோமாக. எங்களுடைய முயற்சியை திருவினையாக்கும். இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆசீர்வதியும். உபயதாரர்கள் பல வகையில் இதை சாத்தியமாக்கி கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் உமது அருள் ஆசியை தந்து இன்னும் அதிகமான மக்கள் பங்கேற்க, பலன் பெற, உமது மீட்பின் பலனை பெறுவதற்கு இவைகள் எல்லாம் உதவிகரமாக இருப்பதாக. இந்த மாதத்தில் நாங்கள் இந்த வேத போதக ஞாயிறை கொண்டாடுகின்ற நாங்கள் பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதியும். இதனால் உம்முடைய மீட்பின் பலன் அனைவருக்கும் கிடைப்பதாக. இன்னும் அறியாதவர்களுக்கும் அறியக்கூடிய வகையில் இந்த தொலைக்காட்சி சேவை ஒளிர்வதாக. தடைகளை போக்கிரலும். இன்னும் பல வகையான புதிய வழிகளை, யுக்திகளை தந்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.